அதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கையாகும். நாம் செய்யும் ஒவ்வொரு உதவியும் இறைவனுக்கே செய்யும் உதவியாகும் என்பதை இறைவன இயேசு கூறுவதை கேட்போம். இறுதி நாட்களில் வானதூதர் அனைவரும் உடைசூழ மானிட மகன் மாற்றிவர் வரும்பொழுது தாம் மாட்சிமிகு அரியணை வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலை ஒன்று கூட்டப்படுவார். ஓர் ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போல பிரித்து அம்மக்களை வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு வலது பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, மிகச் சிறியோராகிய என் தந்தையிடம் இருந்த ஆட்சி பெற்றவர்களே வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெறாக பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியராக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆடையன்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடையை அணிவித்தீர்கள். நோயிற்று இருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள். மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ அதையெல்லாம் எனக்கும் செய்தீர்கள். பின்பு இடது பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். ஏனெனில் நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. அந்நியராக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. நோயுற்று இருந்தேன்,
சிவம